வணக்கம். விண்வெளி ரகசியங்களை தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பான விளக்கக்காட்சிக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச பயணத்தை ஆரம்பிக்க போறோம். நம்ம சூரிய குடும்பத்தோட அற்புதங்களை ரொம்ப சுவாரஸ்யமாவும் எளிமையாவும் பேச போறோம். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நம்மளோட உண்மையான இடம் என்னன்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நாம எல்லாரும் பூமியில அன்றாட வேலைகள்ல ரொம்ப பரபரப்பா இருக்கும் இல்லையா? ஆனா முடிவில்லாத இந்த அண்டவெளியில சுழன்றுகிட்டு இருக்கிற ஒரு சின்ன பாறையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த ஆச்சரியத்தை நோக்கிய பயணம் தான் இது. இன்னைக்கு நம்ம பயணத்திட்டம் என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போறோம். அப்புறம் மையமா இருக்கிற சூரியன், பாறைகளான உள்கோள்கள், மாபெரும் வளிம புறக்கோள்கள், கடைசியா நெப்டியூனுக்கு அப்பால் இருக்கிற உறைந்த பனிப்பட்டைகள்னு ஒரு முழுமையான பிரபஞ்ச உலா போக போறோம். வாங்க முதல் பகுதியான சூரிய குடும்பத்தின் தோற்றத்துக்குள் நுழையலாம். காலத்தை ஒரு 460 கோடி வருஷம் பின்னோக்கி ஓட்டி இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரிய குடும்பம்னா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, சூரியனுக்கும் அதை சுத்தி வர கோள்கள் மற்றும் பொருட்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரிக்க முடியாத ஈர்ப்பு விசை பிணைப்பு தான் இது. ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு மேகம் ஈர்ப்பு விசையால சுருங்கி தான் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் உருவாச்சு. கேட்கவே ஏதோ ஒரு விந்தை மாதிரி இருக்குல்ல? பல ஆயிரம் வருஷமா நாம வாழ்ற பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு மனுஷங்க உறுதியா நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா 16ஆம் நூற்றாண்டுல கோப்பர்னிக்கஸ் இல்லவே இல்ல, சூரியன் தான் மையத்துல இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல கலீலியோ தன்னோட தொலைநோக்கியில சூரிய புள்ளிகளையும் வியாழனோட நிலவுகளையும் பார்த்து இதை உறுதிப்படுத்தினாரு. 1705ல எட்மண்ட் ஏலி வால்வெள்ளிகளோட பாதையை கணிக்க கோள்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொருட்கள் சூரியனை சுத்துதுன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சுது. அறிவியல் உலகத்துல இது ஒரு மாபெரும் திருப்புமுனை. சரி, இப்போ நம்ம விளக்க காட்சியோட அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. சூரிய குடும்பத்தின் மைய விண்மீன், நம்ம மொத்த குடும்பத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான நங்கூரத்தை பத்தி பாப்போம். 99.86%. இதை கேட்கும்போதே தலை சுத்துதில்ல? ஆமாங்க, சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில கிட்டத்தட்ட இந்த 99.86% சூரியன் முன்னே ஆக்கிரமிச்சிருக்கு. மீதி இருக்கிற அந்த 0.14% தான் மற்ற எல்லா கோள்களும், நீங்க நான் எல்லாமே அடங்கும். தன் மையத்துல இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்களை ஹீலியமா மாத்துற அந்த அணுக்கரு இணைவு மூலமா தான் சூரியன் இவ்ளோ பிரம்மாண்டமா தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சூரியனை விட்டு நாம கொஞ்சம் தள்ளி போகும்போது கோள்களை 2 முக்கிய பிரிவா பிரிக்கலாம்: உள்கோள்கள் மற்றும் புறக்கோள்கள். உள்கோள்கள் எல்லாமே பாறை, உலோகங்களால ஆனது, வளையங்கள் கிடையாது. ஆனா புறக்கோள்கள் அப்படி இல்ல. அவை ரொம்ப பிரம்மாண்டமானவை. அதிகப்படியான வாயுக்களாலும் பனிக்கட்டிகளாலும் உருவாகி சுத்தி அழகான வளையங்களோட இருக்கும். இப்போ 3வது பகுதியான உள்கோள்கள், அதாவது இந்த பாறை உலகங்களுக்குள் நுழைவோம். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வரது புதன் மற்றும் வெள்ளி. புதன் ரொம்ப சின்ன கோள், சூரியனுக்கு பக்கத்திலேயே ரொம்ப மெல்லிய வளிமண்டலத்தோட இருக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமா இருக்கு. சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதால புதன் தான் ரொம்ப சூடான கோள்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. புதனை விட வெள்ளிதான் பயங்கர சூடு. ஏன்னா வெள்ளியோட வளிமண்டலம் ரொம்ப அடர்த்தியானது. அங்க நடக்கிற தீவிரமான பசிங்குடல் விளைவால அதோட வெப்பநிலை 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். நம்பவே முடியலல்ல? ஆமா, இந்த 2 கோள்களுக்கும் நிலவுகள் கிடையாது. அடுத்து நாம பார்க்க போறது நம்மோட சொந்த வீடான பூமி. சூரிய குடும்பத்திலேயே உயிர் வாழ தகுதியான ஒரே இடம் இது மட்டும்தான். சூரியன் கிட்ட இருந்து சரியான தூரத்துல இருக்கிறதால திரவ நீர், அப்புறம் சரியா 21% ஆக்சிஜன் கொண்ட வளிமண்டலம்னு எல்லாமே நமக்கு பக்காவா அமைஞ்சிருக்கு. விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நம்ம பூமி நீல நிறத்துல எவ்வளோ அழகா உயிர் சக்தியோட தெரியுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பூமியை தாண்டி போனா நாம சந்திக்கிற அடுத்த ஆள் செவ்வாய். இதோட மேற்பரப்புல இரும்பு ஆக்சைடுகள் அதிகமா இருக்கிறதால தான் இது பார்க்க இவ்ளோ சிவப்பா இருக்கு. அதனாலேயே இதை சிவப்பு கோள்னு சொல்றோம். செவ்வாயில ரொம்ப பிரம்மாண்டமான எரிமலைகளும் ஆழமான பள்ளத்தாக்குகள்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு டீமோஸ், போபோஸ்னு 2 சின்ன நிலவுகளும் இருக்கு. செவ்வாயை தாண்டி அந்த சிறுகோள் பட்டைய கடந்தா நம்ம பயணம் 4வது பகுதிக்குள்ள நுழையுது. அதுதான் புறக்கோள்கள். மாபெரும் வளிம பெருங்கோள்களோட சாம்ராஜ்யம் இது. இங்கதான் சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய அரக்கர்கள்லாம் இருக்காங்க. முதல்ல வியாழன். இது பூமியை விட 318 மடங்கு பெரியது. கேனிமேடுங்கிற மாபெரும் நிலவு உட்பட மொத்தம் 65 நிலவுகள் இதை சுத்தி வருது. அடுத்து சனி. தன்னோட அழகான வளையங்களால நம்மள அப்படியே கட்டி போட்டுரும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, சனியோட அடர்த்தி ரொம்ப ரொம்ப குறைவு. எவ்வளவு குறைவுன்னா, ஒரு பிரம்மாண்டமான கடல்ல சனிக்கோளை தூக்கி போட்டா அது அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிரும். எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ அடுத்து வர்ற பனி அரக்கர்களான யுரேனஸும் மற்றும் நெப்டியூனை பத்தி பார்ப்போம். யுரேனஸ் ரொம்பவே வித்தியாசமான ஆளு.
அதோட அச்சு ரொம்ப சாஞ்சிருக்கிறதால பந்து மாதிரி உருண்டோடிக்கிட்டே சுழலும். எங்க ஒரு பருவ காலம்னா அது கிட்டத்தட்ட 42 வருஷம் நீடிக்கும். நினைச்சு பாருங்க. அடுத்து 8வதா இருக்கிற நெப்டியூன். இது பயங்கர பலத்த காத்து வீசுற ஒரு கோள். இதுல ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா, இதோட நிலவான ட்ரைட்டான் நெப்டியூன் சுத்துற திசைக்கு நேர் எதிர் திசையில சுத்துது. சரி, இப்போ நம்ம விளக்கக்காட்சியோட கடைசி பகுதியான 5ஆம் பகுதிக்கு வந்துட்டோம். நெப்டியூனுக்கு அப்பால் பனிப்பட்டைகள். சூரிய குடும்பத்தோட ரொம்ப இருண்ட உறைஞ்சு போன மர்மமான விளிம்பு பகுதி இது. இந்த பகுதியை தான் நாம கைப்பர் பட்டைன்னு சொல்றோம். நெப்டியூனை தாண்டி சூரியன்ல சுமார் 30 முதல் 50 வானில் அலகுகள் தூரத்துல இது இருக்கு. சூரிய குடும்பம் உருவானப்போ மீதமிருந்த தண்ணி, மீத்தேன், அமோனியான்னு எல்லாமே உறைஞ்சு போன நிலையில ஒரு பெரிய வளையம் மாதிரி இந்த பகுதியில சுத்திட்டு இருக்கு. இந்த கடும் குளிரான கைப்பர் பட்டையில தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூட்டோ இருக்கு. ப்ளூட்டோ மட்டும் இல்லாம அவுமியா, மக்கே, ஏரிஸ் மாதிரியான சுவாரஸ்யமான பல குறுங்கோள்களும் இந்த பகுதியில அமைதியா வலம் வந்துட்டு இருக்கு. இதோட நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லைக்கே நம்ம வந்துட்டோம். மையத்துல ஆரம்பிச்சு விளிம்பு வரைக்கும் ஒரு அருமையான பயணத்தை நாம இப்போ முடிச்சிருக்கோம். கடைசியா ஒரு மாபெரும் கேள்வியோட இந்த விளக்கக்காட்சியை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். நெப்டியூனுக்கு அப்பால் இருக்கிற அந்த அடர்ந்த இருட்டுல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு? விண்வெளிங்கிறது ஒரு முடிவில்லாத புத்தகம் மாதிரி. இதுவரைக்கும் நாம தெரிஞ்சுக்கிட்டதை விட இனிமே கண்டுபிடிக்க போற விஷயங்கள் தான் அதிகம். அந்த ரகசியங்களை தேடுற உங்க ஆர்வம் அப்படியே தொடரட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளக்கக்காட்சியில சந்திக்கலாம். அது வரைக்கும் வானத்தை அண்ணாந்து பார்க்க மறக்காதீங்க.